நியாமத்தான், இரண்டு நியாமத்துகள். மனிதர்களில் பெரும்பாலானோர் அதை இழந்துடுறாங்க. அந்த இரண்டு நியாமத்துகள் என்னது அப்படின்னா சிஹத்து வல் ஃபராக் அப்படிங்கிறாங்க, ஓய்வும் ஆரோக்கியமும். அப்போ ஓய்வு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஓய்வை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொள்கின்றார் என்று சொன்னால் அவரை விட பாக்கியமிக்கவர் யாருமே இல்லை. அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் ஈத்திகாஃப் இருக்க வேண்டும். ஈத்திகாஃப் இருப்பவர் கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த மகத்தான ஒரு இரவை அடைவதற்கான முழுமையான ஒரு பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்காகத்தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் நாம் இதை நினைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஈத்திகாஃபை பற்றி, ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது இந்த வருடம் இருக்கலை அப்படின்னா அடுத்த வருடம் யாராவது இருக்குன்னு நினைச்சாங்க, அல்லது சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஈத்திகாஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த செய்தியை சொல்கிறோம். நாம் எந்த நன்மையான காரியங்களை செய்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லபடியான மகத்தான ஒரு கூலியை வழங்குவானாக.